அனைவருக்கும் வணக்கம். யூனிட் டெஸ்டிங் பார்ட் 2. இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். 1. டெஸ்ட் ஃபிக்ஸ்சர்ஸ். டெஸ்ட் ஃபிக்ஸ்சர் அப்படின்னா ஒரு டெஸ்டிங்க்கு நம்ம 3 ஸ்டெப்பு இருக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அரேஞ்ச், ஆக்ட், அசர்ட். இதில் இந்த அரேஞ்ச் ஸ்டெப் நிறையா டெஸ்ட்டுக்கு காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் ஃபிக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்போ அது எல்லா டெஸ்ட்டுக்கும் ரீயூஸ் ஆகும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், ரெண்டாவதாக நம்ம போன காணொலியில் அசர்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கீவேர்ட் பைத்தான்லேயே இன்பில்ட்டாக வர்றது. பட் யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் அசர்ஷன் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கும். அசர்ட் ஈக்குவல், அசர்ட் ட்ரூ, அசர்ட் எக்ஸப்ஷன், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கும். உதாரணமாக 2 பூலியனை கம்பேர் பண்ணோம்னா அசர்ட் ட்ரூ ஆர் அசர்ட் ஃபால்ஸ். இந்த மாதிரி அசர்ஷன்லேயே நிறைய டைப் இருக்குது. இந்த அசர்ஷன்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரெண்டாவதாக பார்க்கலாம். மூணாவதாக ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். அப்புறம் அந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அசர்ஷனில் எப்படி எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மூணாவது. இந்த 3 விஷயத்தை பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோத்தில் யூஸ் பண்ண அதே கால்குலேட்டர் எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக நான் ஒரு 2 டெஸ்ட் எழுதியிருக்கேன். 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் கூட்டினா என்ன ரிசல்ட் வருது, 2 நெகட்டிவ் நம்பர்ஸை கூட்டினா என்ன ரிசல்ட் வருது, அதுக்கப்புறம் 2 நம்பரில் ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 டெஸ்ட்டும் இங்கே விசிபிளாக இருக்கும். நம்ம ரன் பண்ணுறப்ப எல்லாமே பாஸ் ஆகுது. இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த கால்சி அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் வந்து 3 டெஸ்ட்டுக்குமே நமக்கு தேவைப்படுது. 3 டெஸ்ட்லேயுமே அரேஞ்ச் செக்ஷன் வந்து ஒரே டேட்டாவை தேவைப்படுற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே மாதிரியாக இருக்க டேட்டாவை நம்ம செட்டப் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஃபிக்ஸ்சர்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஸோ இந்த இனிஷியலைசேஷனை நம்ம இங்கே டெஸ்ட் ஃபிக்ஸ்சர் அப்படிங்கிறதுல கொண்டு வந்துடலாம். இந்த செட்டப் அப்படிங்கிற பிளேஸ் தான் டெஸ்ட் ஃபிக்ஸ்சர். அதாவது மற்ற எல்லா டெஸ்ட்டுக்கும் தேவையான டேட்டா அல்லது இன்ஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல காமனாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 டெஸ்ட்டுக்குமே இந்த கால்சி அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் விசிபிளாக இருக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே தனித்தனியாக க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செல்ஃப் டாட் கால்சி அப்படிங்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3ஐயுமே அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கால்சி டாட் ஆட் அப்படிங்கிறத செல்ஃப் டாட் கால்சி டாட் ஆட் அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கால்சி ஆப்ஜெக்ட் தான் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இதே மாதிரி செட்டப்ன்ற மாதிரியே டியர் டவுன் அப்படிங்கிற மெத்தடும் இருக்குது. நமக்கு இப்போதைக்கு அந்த மெத்தட் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, செட்டப்பில் ஏதோ ஒரு டேட்டாவோ இல்லை ஆப்ஜெக்டோ க்ரியேட் பண்ணிவிட்டு அது அடுத்த டெஸ்டிங்க்கு நமக்கு தேவையில்லை, டிஸ்ட்ராய் பண்ணணும், இல்லை ஒரு டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டியர் டவுன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லாததுனால இந்த டியர் டவுன் நமக்கு தேவையில்லை, ஒன்லி செட்டப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் ஃபிக்ஸ்சர் நம்ம செட்டப் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு சிம்பிளான டெஸ்ட் ஃபிக்ஸ்சர். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே அந்த டெஸ்ட் ஃபிக்ஸ்சரில் இருக்கிற கால்சியை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்ப்போம். எல்லாமே க்ரீன் தான். ஸோ நம்ம எதையுமே பிரேக் பண்ணல. இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த அசர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதோட யூசபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு டெஸ்டிங்கை வேணும்னே ஃபெயில் பண்ணலாம். ஒரு ராங் வேல்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ இதை மட்டும் ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபெயில் ஆகுது. இந்த ஃபெயிலிங்க்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அசர்ஷன் எரர் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம அசர்ட் பண்ணுறது தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கிடைக்குது. பட் இந்த ஆக்சுவல் ரிசல்ட் என்ன, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன, எதனால் இந்த எரர் வருது, எந்த மிஸ்மேட்ச்னால் வருதுங்கிற டீட்டெயில் இந்த பைத்தான் ஸ்பெசிஃபிக் அசர்ட்னால் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்லேயே நிறைய அசர்ஷன் டைப்ஸ் இருக்குது. உதாரணமாக அந்த அசர்ஷன் எல்லாமே இந்த செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் செல்ஃப் அசர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறையா டைப் இருக்கும். அசர்ட், அசர்ட் கவுண்ட், அசர்ட் டிக்ட் ஈக்குவல், ஈக்குவல், ஃபால்ஸ், கிரேட்டர், இன், இது மாதிரி நிறையா இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான நீடுக்கும் அதுக்கான தேவையான அசர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். உதாரணமாக இது 2 நம்பர்ன்றனால நம்ம அசர்ட் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். அசர்ட் ஈக்குவல் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு, அப்புறம் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு.
ஓகே, ஸோ இப்போ திருப்பி இந்த டெஸ்ட்டை ரன் பண்ணுவோம். இப்போ அசர்ஷன் எரர்னு வரும், பட் எதனாலன்னு சொல்லிடும். 1 நாட் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அப்போ நம்மளால் டீபக் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த டெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இந்த இன்ஃபர்மேஷன் உதவியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண வச்சிடலாம். ஓகே, க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி அசர்ஷன் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குற அசட் ஈக்குவல்ன்றதை நம்ம எல்லா டெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிடலாம். ஒரு தாட்டி திருப்பி டெஸ்ட்டை ரன் பண்ணிடலாம். சூப்பர். நம்ம ஒவ்வொரு சின்ன சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமுமே நம்மளோட டெஸ்ட்லாம் ஃபெயில் ஆகாமல் இருக்கா, பிரேக் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு இதை ஒவ்வொரு சேஞ்சஸ்க்குமே இந்த டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை ரன் பண்ணி பார்த்து எல்லாமே க்ரீனாக இருக்கான்றதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறது முக்கியம். இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று, ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே யூஸ் ஆகிற காமன் அரேஞ்ச் செக்ஷனை டெஸ்ட் ஃபிக்ஸ்சர் அப்படிங்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இங்கே வந்து பைத்தானில் அதை செட்டப் அப்படிங்கிற ஹூக்கில் நமக்கு செட்டப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அசர்ஷனில் இருக்கிற அசர்ட் ஈக்குவல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்மளோட வேல்யூஸ்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துருக்கோம். ஸோ அசர்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, நமக்கு அந்த எரர்லாம் எப்படி எலாபரேட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு எக்ஸப்ஷன் எப்படி நம்ம ரைஸ் பண்ணோம், அந்த ரைஸ் ஆகிற எக்ஸப்ஷனை எப்படி அசர்ட் பண்ணலாம், நம்ம ஃபங்க்ஷனில் உண்மையிலே எரர் நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்க கால்குலேட்டரில் ஆட் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குது. இப்போ டிவைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, புதுசாக ஒரு ஃபங்க்ஷன், இது 2 நம்பரை டிவைட் பண்ணும், சிம்பிள். இதுக்கான டெஸ்ட்டும் நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் நம்ம எழுதுவோம். டெஸ்ட் divide should return result of division of 2 numbers போடுவோம். இதுக்கு செல்ஃப் பாஸ் பண்ணுவோம். சேம் தான், நம்ம செல்ஃப் டாட் கால்சியவே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பதில் டிவைட்னு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்பிளான நம்பர்ஸ் கொடுத்துப்போம். ஸோ இதோட அவுட்புட் 2ன்னு வரணும். மேபி ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலிங் டெஸ்ட் எழுதுவோம். இப்போ ஃபெயில் ஆகுதான்னு பார்க்கணும். 2.0 நாட் ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. டிவிஷன் வந்து ஃப்ளோட்டிங்கில் நடக்குதுன்றது நமக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம 2 அப்படிங்கிற இன்டீஜர் நம்பரை கொடுப்போம். ஓகே, 2 ஈக்குவல் டு 2.0 ஓகே தான், வேல்யூஸில் அது ஈக்குவலாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிவிஷன் 0வால் நடக்கிறப்ப நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் வரணும், கரெக்டுங்களா? அதையும் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். முதல்ல அந்த ஃபெயிலிங் டெஸ்ட்டை எழுதுவோம், அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை க்ரீன் பண்ணுவோம். ஸோ டிவைட் ஷுட் raise exception when divided by 0. ஓகே, இப்போ நம்ம 0ன்னு பாஸ் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகுதான்னு பார்க்கலாம். கரெக்ட், ஃபெயில் ஆகுது. எதனால் ஃபெயில் ஆகுதுன்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்னு பைத்தானில் இருக்கிற ஒரு எரர் நமக்கு த்ரோ பண்ணுது. டிவிஷன் பை 0 அப்போ இந்த எரர் அக்கர் ஆகுது. இதை எப்படி அப்போ நம்ம வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, வித் பைத்தானில் வித் பிளாக் எழுதலாம். வித் அசர்ட் raises 0 டிவிஷன் எரர். ஸோ நம்ம அதுக்குள்ளே எந்த ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷனில் எக்ஸப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வித் பிளாக் இப்போ நமக்கு வெரிஃபை பண்ணும். இப்போ நம்ம வித் அசர்ட் raises 0 டிவிஷன் எரர் நம்ம தேவையான ஆக்ஷனை கொடுத்துட்டோம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, இது வந்து அரேஞ்ச் ஸ்டெப், இது ஆக்ஷன் ஸ்டெப். ஒன்ஸ் அந்த ஆக்ஷன் நடந்த உடனே இந்த வித் பிளாக் அசர்ட் பண்ணும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், இப்போ வந்து 0 டிவிஷன் எரர் ரைஸ் ஆகுது, அதனால் இந்த டெஸ்ட் பாஸ் ஆகுது. இதை நம்ம 0 டிவிஷன் எரர் இல்லாதப்பையும் இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகணும், கரெக்டுங்களா? அதையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட டெஸ்ட்டு உண்மையிலே ப்ராப்பராக அசெப்ட் பண்ணுதாங்கிறதையும் நம்ம வேலிடேட் பண்ண முடியும். கரெக்ட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 0 டிவிஷன் எரர், பட் 0 டிவிஷன் நாட் ரைஸ்ட். ஏன்னா இந்த வேல்யூஸ் வேலிடான வேல்யூஸ். அப்போ நம்மளோட டெஸ்ட்டு ப்ராப்பராக அசெப்ட் பண்ணுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம திருப்பியும் டெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். யூனிட் டெஸ்டிங்கில் டெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டர்னால் என்ன, அசர்ஷன் ஃப்ரேம் ஒர்க் என்ன, அதில் எக்ஸப்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேல் உங்கள் கோட் எழுதுகிறப்ப உங்களோட கோடை
யூனிட் டெஸ்ட் வச்சு டெஸ்ட் கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி திருவினையாக்கும். நன்றி.